தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம் கர்த்தாவே. இந்த 4வது நாள் இந்த VBS ஊழியத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்குற ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் பிள்ளைகளை கர்த்தாவே. இன்னும் தடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்க. இந்த ஊழியத்தை ஆண்டவரே தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக சோத்திரம். இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு டீச்சர்மார்களுக்காக சோத்திரம். இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு வாலியன்றுகளுக்காக சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருடைய கரம், தேவனுடைய கரம் ஆண்டவரே, இந்த 4வது நாளை கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை எல்லா ப்ரோக்ராம் கற்றுக் கொடுக்குற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. ஜூஸ் ஆண்டவரே அப்பா, இந்த சாப்பாடு கொடுக்குற எல்லாவற்றிலும் கூட ரத்தத்தை தெளிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கென்று திறந்து கொடுத்த அந்த குடும்பத்தாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சிக்கப்படாத குடும்பங்களை ரட்சித்து சபையாகிய பேழைக்குள்ளே சேர்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விதத்திலும் ஆவியானவர் எங்களோடு இருந்து ஊழியக்காரங்களுக்கு அப்பா கிஃப்ட் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஆவியானவரே உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேவைகளை ஒரு குறைவின்றி குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்கி பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து ரத்தந்தே இயேசுவே நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம போன வாட்டி ஒரு வேர்டு சொல்லி கொடுத்தல, யாருக்கு ஞாபகம் இருக்கு? வந்து சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க. அது இல்ல, நான் மோட்டிவேஷன் வேர்டு ஒன்று சொல்லி கொடுத்தேனே, உனக்கு தெரியுமா? நீ வா உனக்கு தெரியுமா? இல்லை, நீ அப்புறமேட்டு வா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல எழும்புவேன், செட்டை எடுத்து எழும்புவேன். எல்லாம் கிளாப் பண்ணுங்கடா. பாய் சைடில் யாராவது தெரியுமா? வா. கர்த்தருக்கு காத்திருந்து செட்டையை போல எழும்புவேன். சரி, நீ நாளைக்கு சொல்லலாம். இப்போ நான் உனக்கு புதுசாக ஒரு வசனம் சொல்லித்தரேன், அது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லித்தரேன், நெக்ஸ்ட்டு தமிழில் சொல்கிறேன். ஜீசஸ் நேம் அபவ் ஆல் நேம்ஸ், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். சொல்லவே மாட்டீங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஓகேவா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஓகேவா? Jesus name above all the name, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். Jesus name above all name, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அப்போ பின்னாடி வரவங்களாம் சொல்லவே இல்லை. சீனியர் பாய்ஸ் சொல்லலை. அந்த பேர் பொடியனங்களாம் சொல்லவே இல்லை. முன்னாடி வாங்கடா. சரி, எல்லாரும் சொல்லணும். ஓகேவா? சொல்லுவீங்களா? சரி, இங்கிலீஷில் நீ சொல்லாதானே? சரியா? இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லுங்க. ஆல் அபவ் ஆல் தி நேம் இல்லடா. ஜீசஸ் நேம் அபவ் ஆல் தி நேம். சொல்லுங்க. தமிழ்ல எல்லா நாமத்திலும் மேலான நாமம். ஈவனா சொல்லணும். சரியா? எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி, ஓகே. அடுத்த வாட்டி வரும்போது மறக்காம கேட்பேன் எல்லாரையும். ஆமா, இப்போ லாஸ்ட் டைம் உள்ளது கேட்டாங்கல்ல, எத்தனை பேர் கரெக்டா சொன்னீங்க? சொல்லுங்க. 2 பேர். இல்ல, ஆக்சுவலி 2 பேருமே ஒவ்வொரு வார்த்தையை விட்டீங்க. அது என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லலாமா? கர்த்தருக்கு காத்திருந்து பலன் அடைந்து, இதை விட்டீங்க. பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை அடித்து
எழும்புவேன். எழும்புவேன். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தோம்? ஜீசஸ் நேம் அபவ் ஆல் நேம். தமிழ்ல மேலான நாமம் இயேசுவின் நாமம். சரி, ஓகே ஓகே ஃபைன், சூப்பர். எல்லாம் ஒரு பெரிய கைத்தில் பண்ணுங்க. சரி, ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி ஒன்று பார்க்கலாம், சரியா? சார் 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 எங்க விழுந்துட போறீங்க, பார்த்து நடங்க. என்னாச்சு உங்களுக்கு? இல்லப்பா, எனக்கு கண்ணு தெரியாதா, அதான் நான் அப்படி விழுந்து வந்துட்டனோ. இங்க என்ன இருக்கு? எதுவுமே இல்லையே. ஐயோ, அங்க பள்ளம் இருக்கு சார். விழுந்து இருந்தீங்க, நான் மட்டும் பிடிக்கலன்னா அவள் தான் சார் நீங்க. அப்படியா? அது இல்லப்பா, சின்ன வயசுல இருந்து எனக்கு கண்ணே தெரியாதா, அதான் நான் அப்படியே பழகிட்டேன். நான் ரோட்ல தான் போயிட்டு இருக்கேன், கீழே போயிட்டு இருக்கணும். அப்படிங்களா சார்? ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கலையா சார்? ஐயோ, அது அப்பா கேட்குற, எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன், எல்லா வைத்தியரையும் பார்த்துட்டேன், யாருமே எனக்கு கண்ணை திருப்பி தரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. இப்படியே தான் போகணும் போல. ஓ, எனக்கு ஒருத்தர் தெரியும் சார். அவர்கிட்ட நீங்க கேட்டாலே போதும், அவர் வந்து உங்களுக்கு சும்மா சொல்லாதப்பா. நான் எத்தனை டாக்டரை பார்த்துட்டேன், எத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டேன், நீ சும்மா சொல்ற. சார் நான் சீரியஸா சொல்றேன் சார், புரிஞ்சுக்கோங்க சார். என்னப்பா சொல்ற? யாருப்பா அவரு? யாருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஓகே, நீங்க சொல்றது கரெக்டா இல்லையான்னு ஒரு சாங் இருக்கு, சாங் முடிச்சுட்டு பார்க்கலாம், ஓகேவா? இரக்கமுள்ளவர், சத்தமா கூப்பிட்டா கேட்டுடுவாரு. வெத்து கூட்டம் ஒதுங்கு பின்னால என்னதான் கூப்பிடுறார் இரக்கமுள்ளவர். எங்க இரக்கமுள்ளவர், சத்தமா கூப்பிட்டா கேட்டுடுவாரு. வெத்து கூட்டம் ஒதுங்கு பின்னால என்னதான் கூப்பிடுறார் இரக்கமுள்ளவர். எனக்காகத்தான் வந்தாரு என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. எனக்காகத்தான் வந்தாரு என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர். என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர். தானானே 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 தானானே. ஓடி வந்துட்டேன், தீர்ந்ததையா என்னுடைய பிறவி சாபங்கள். பார்வை கிடைச்சு நானும் பார்க்கிறேன், சந்தோஷமா பாடிக்கொண்டே ஆட்டம் போடுறேன். ஏசையா ஓடி வந்துட்டேன், தீர்ந்ததையா என்னுடைய பிறவி சாபங்கள். பார்வை கிடைச்சு நானும் பார்க்கிறேன், சந்தோஷமா பாடிக்கொண்டே ஆட்டம் போடுறேன். எனக்காகத்தான் வந்தாரு என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. எனக்காகத்தான் வந்தாரு என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர். என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர். தானானே 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 தானானே. சரி, எப்படி இருந்துச்சு பாட்டு? சரி, இதே பாட்டை கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு ஆடலாமா? ஆடலாமா? சரி, ஓகே. உங்கள் சாங் ஷீட் இருக்குல்ல, சாங் ஷீட் இருக்கு பாரு, கையில் இருக்கும் பாருங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் வாலண்டியர்ஸ் கொடுங்கப்பா.
சரி ஓகே, எல்லாரும் சாங் ஷீட் எடுங்க. டே 2 இருக்கா? எல்லாம் இங்க பாருங்க, இங்க பாருங்க பாய்ஸ், இங்க பார்க்கணும், இங்க பாருங்க. டே 2 சாங் எடுத்துக்கோங்க. எங்கே இயேசு இரக்கமுள்ளவர் சாங் இருக்கா? சரி, எல்லாம் இப்போ முதல்ல பாட போறோம். சரியா? எங்க கூட சேர்ந்து பாடணும். ஓகேவா? சரி ஓகே ஃபைன். இப்போ மறுபடியும் ஆடுவாங்க. எல்லாம் சேர்ந்து சத்தமா பாடணும். சரியா? சாங் ஷீட்ல சாங் இருக்கு, எல்லாம் சேர்ந்து பாடணும். ஓகேவா? ரெடி? எங்க இயேசு இரக்கமுள்ளவர், சத்தமா கூப்பிட்டா கேட்டுடுவாரு. வெற்று கூட்டம் ஒதுங்கு பின்னால என்னதான் கூப்பிடுறார் இரக்கமுள்ளவர். எங்க இயேசு, எல்லாம் சத்தமா பாடுங்க. சத்தமா கூப்பிட்டா கேட்டுடுவாரு. வெத்து கூட்டம் ஒதுங்கு பின்னால என்னதான் கூப்பிடுறார் இரக்கமுள்ளவர். எனக்காக தான் வந்தார் என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. எனக்காக தான் வந்தார் என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர். என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு ரொம்ப. சத்தமே கேட்கலப்பா. தானானே 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 தானானே. ஓடி வந்துட்டேன், தீர்ந்ததையா என்னுடைய பிறவி சாபங்கள். பார்வை கிடைச்சு நானும் பார்க்கிறேன், சந்தோஷமா பாடிக்கொண்டே ஆட்டம் போடுறேன். எஸ்ஐயா ஓடி வந்துட்டேன், தீர்ந்ததையா என்னுடைய பிறவி சாபங்கள். பார்வை கிடைச்சு நானும் பார்க்கிறேன், சந்தோஷமா பாடிக்கொண்டே ஆட்டம் போடுறேன். எனக்காகத்தான் வந்தார் என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. எனக்காகத்தான் வந்தார் என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர். என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர். தானானே 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 தானானே. சரி ஓகே, எல்லாம் எழுந்துருங்க, எல்லாம் எழுதுங்க சீக்கிரமா. பாட்டு பேப்பர்லாம் கீழே வச்சிருங்க. இயேசு இரக்கமுள்ளவர், சத்தமா கூப்பிட்டா கேட்டுடுவாரு. வெத்து கூட்டம் ஒதுங்கு பின்னால என்னதான் கூப்பிடுறார் இரக்கமுள்ளவர். எங்க இயேசு இரக்கமுள்ளவர், சத்தமா கூப்பிட்டா கேட்டுடுவாரு. வெத்து கூட்டம் ஒதுங்கு பின்னால என்னதான் கூப்பிடுறார் இரக்கமுள்ளவர். எனக்காகத்தான் வந்தாரு என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. எனக்காகத்தான் வந்தாரு
என்னேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். தானானே 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 தானானே. எஸ்ஐயா ஓடி வந்துட்டேன், தீர்ந்ததையா என்னுடைய பிறவி சாபங்கள். பார்வை கிடைச்சு நானும் பார்க்கிறேன், சந்தோஷமா பாடிக்கொண்டே ஆட்டம் போடுறேன். எஸ்ஐயா ஓடி வந்துட்டேன், தீர்ந்ததையா என்னுடைய பிறவி சாபங்கள். பார்வை கிடைச்சு நானும் பார்க்கிறேன், சந்தோஷமா பாடிக்கொண்டே ஆட்டம் போடுறேன். எனக்காகத்தான் வந்தாரு வந்தாரு என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. எனக்காகத்தான் வந்தாரு வந்தாரு என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். தானானே 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 தானானே. ஆடலாமா? என்னடா இவங்க எல்லாம் ஸ்லோ சாங்குன்னு சொன்னாங்க, யாருமே ஆட மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவான சாங்கு, யாருக்குமே பிடிக்காதுன்னா என்ன சொன்னாங்க தெரியுமா? பிடிச்சிருக்கா? இதே மாதிரி ஸ்பீட் ஆடலாமா? ரெடியா? ஆர் யூ ரெடி? ஓ கேர்ள்ஸ் சவுண்ட் கேட்கவே இல்லை. ஆர் யூ ரெடி? ரெடி 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 பா, மியூசிக் ப்ளே பண்ணுங்கப்பா. எங்க இயேசு இரக்கமுள்ளவர், சத்தமா கூப்பிட்டா கேட்டுடுவாரு. வெத்து கூட்டம் ஒதுங்கு பின்னால என்னதான் கூப்பிடுறார் இரக்கமுள்ளவர். எங்க இயேசு இரக்கமுள்ளவர், சத்தமா கூப்பிட்டா ஒதுங்கு பின்னா வெத்து கூட்டம் ஒதுங்கு பின்னால என்னதான் கூப்பிடுறார் இரக்கமுள்ளவர். எனக்காகத்தான் வந்தாரு வந்தாரு என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. எனக்காகத்தான் வந்தாரு வந்தாரு என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். தானானே 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 தானானே. எஸ்ஐயா ஓடி வந்துட்டேன், தீர்ந்ததையா என்னுடைய பிறவி சாபங்கள். பார்வை கிடைச்சு நானும் பார்க்கிறேன், சந்தோஷமா பாடிக்கொண்டே ஆட்டம் போடுறேன். எஸ்ஐயா ஓடி வந்துட்டேன், தீர்ந்ததையா என்னுடைய பிறவி சாபங்கள். பார்வை கிடைச்சு நானும் பார்க்கிறேன், சந்தோஷமா பாடிக்கொண்டே ஆட்டம் போடுறேன். எனக்காகத்தான் வந்தாரு வந்தாரு என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. எனக்காகத்தான் வந்தாரு வந்தாரு என் இயேசு, கண்ணை திறக்க என் இயேசு வந்தாரப்பா. என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். என் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர்.
என்ன சாங் ஆடலாம்? குதிரை. சரி, வெல்கம் சாங். எலும்புவேன் உற்சாகமா எலும்புவேன் ஆடுவோமா? போன தடவை ஆடணுமே அந்த சாங் மறுபடியும் ஆடலாமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து. சரி, இங்க பாருங்க பாய்ஸ், இங்க பாருங்க. நாங்கள் வந்து மியூசிக் சவுண்டு கம்மியாக தான் வைப்போம், சரியா? நீங்கள் தான் சத்தமாக பாடிக்கிட்டே ஆடணும், ஓகேவா? எப்படி ஆடணும்? பாடிக்கிட்டே ஆடணும், ஓகேவா? எல்லாம் ரெடி? ஆர் யூ ரெடி? ரெடியா? ஓகே ஓகே, ஸ்டார்ட். கர்த்தருக்கு காத்திருப்போர் பலன் அடைந்து கழுகு போல செட்டை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போர் பலன் அடைந்து கழுகு போல செட்டை அடித்து எழும்புவார்கள். எலும்புவேன் உற்சாகமா எலும்புவேன், சோர்வில்ல வல்லமையா எலும்புவேன். எலும்புவேன் உற்சாகமா எலும்புவேன், சோர்வில்ல வல்லமையா எலும்புவேன். இயேசு நம் கூட இருப்பதால் எல்லாமே கிடைச்சிடுமே. இயேசு நம் கூட இருப்பதால் எல்லாமே வெற்றிதானே. FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. FGVBS வந்தாலே கால்கள் தாளம் போடுதே. கைகள் கொட்டி தலைக்கு மேல நமக்குள்ள மாற போகுதே. கேட்கல? இயேசு வருவார், எல்லாமே மாற போகுதே. FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. FGVBS வந்தாலே கால்கள் தாளம் போடுதே. ரெடி ரெடி. மறுபடியும் பாடுவேன் பாடுவேன் ஆடிக்கொண்டே பாடுவேன், பரலோகம் நோக்கியே பறக்கிறேன். பாடுவேன் ஆடிக்கொண்டே பாடுவேன், பரலோகம் நோக்கியே. இயேசு நம் கூட இருப்பதால் எல்லாமே சக்சஸ் தானே. இயேசு நம் கூட இருப்பதால் எல்லாமே கை கூடுமே. FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. பாடுங்க. FGVBS வந்தாலே கால்கள் தாளம் போடுதே. கைகள் கொட்டி ரெடி ரெடி. தலைக்கு மேல நமக்குள்ள மாற போகுதே. கைகள் கொட்டு, இயேசு வருவார், எல்லாமே மாற போகுதே. FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. சந்தோஷமே இல்லப்பா மூஞ்சில. வந்தாலே கால்கள் கைகள் கொட்டி ரெடி 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 ரெடி. மறுபடியும் கைகள் கட்டி தலைக்கு மேல இயேசு வருவா நமக்குள்ள எல்லாமே மாற போகுதே. FGVBS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. FGVBS வந்தாலே கால்கள் தாளம் போடுதே. ஓஹோ முடிச்சா? ஓகே ஓகே, ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாம் சூப்பரா ஆடினீங்க. எல்லாம் உட்காருங்க. எல்லாம் ஜாலியாக ஆடினீங்களா? இந்த பையனுக்கெல்லாம் வேர்த்து விறுவிறுத்துச்சுப்பா. கேம் 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 ஓகேவா? எல்லாம் ஜாலியாக இருக்கீங்களா? சூப்பர். ஓகே, அடுத்த என்ன செக்ஷன்? கேம்குள்ளே போயிடலாமா? ஓகே ஓகே, இன்னைக்கு கேம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கேம் தான், சரியா? கேம் சரி, ஓகே. எல்லோரும் அமைதியாக இருந்தால் தான் இன்றைக்கி கேமு, இல்லைனா நேற்று மாதிரி கேன்சல் ஆகிடும், ஓகேவா? எல்லோரும் அமைதியாக இருக்கணும், ஓகேவா? இன்றைக்கி வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஈஸியான கேம் தான்.
இந்த கேமை நீங்கள் பொறுமையாக விளையாண்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிடலாம். சரி ஓகே, இப்போது கேமுக்கு வந்து டெமோ காட்டுறோம். இப்போது சந்தோஷ் அண்ணா பண்ணி காட்டுவார். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து அந்த சைடில் ஒரு ரெண்டு வாலண்டியர் நிற்பாங்க, இங்கே 2 பேர் நிற்பாங்க. பிளேயர்ஸ் வந்து 2 பேர். இப்போ அண்ணன் பால் எடுத்துகிட்டு போவார். அதேமாரி வந்துட்டு நீங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். சந்தோஷம் அண்ணா பண்ணுங்கள். இவர் அதிகமாக ஜம்ப் பண்ணுறாரு, அதுக்கு நீங்கள் ரொம்ப ஹைட்டெல்லாம் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். 1 மினிட்ல வந்து யார் ஹையஸ்ட்டாக பால் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? திடீர்னு நடுவில் கீழே விழுந்தா திருப்பி வந்து ஃபஸ்ட் வந்து பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி தான். அதுக்குண்டு இப்படி இவர் மாதிரிலாம் ஜம்ப் பண்ணாதீங்க. கேமில் என்ன ட்ரிக் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏண்டா அது கேமுடா, ட்ரிக் இல்லைடா. ஜம்ப்பு தான். சரியா? நீங்கள் இங்கேருந்து ஒரே ஜம்பில் அங்கே போனீங்கனாலும் வின் பண்ணிடுவீங்க. கரெக்டா? எத்தனை ஜம்ப் போகிறீங்களோ அத்தனை ஜம்புக்கு ஏற்ற மாதிரி தான். சரியா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு தெரியுது. ஓகே. இந்த ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் பேக் சைடு வந்துருங்க. வெயிட் உட்காருங்க. நான் கூப்பிடுவேன் உட்காருங்க. அந்த பாயிண்ட் அந்த சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? எல்லாருக்கும் 1 மினிட் தான் டைமு. அந்த 1 மினிட்குள்ளே எத்தனை பால் அங்கே போய் சேர்க்குறாங்களோ அதான் கவுண்ட். ஓகேவா? இப்போ வால்டே பாய்ஸ் பிடிங்கப்பா. தம்பி ரெடியா? 3 நாளாக ரொம்ப ஆர்வமாக இருக்காப்புல. எப்படியாவது நான் ஜெயிக்கணும் அப்படின்னு. ஜெயிப்பியா? சொல்லுடா. ஜெயிப்பேன். நம்பிக்கையாக இருக்கியா? சரி ஓகே, ட்ரை பார்க்கலாமா? இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த அண்ணன் கொடுப்பாங்க, வாங்கிட்டு இங்கே போய் அங்கே போய் அந்த அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு திருப்பி ஓடி வந்து மறுபடியும் வாங்கிட்டு போகணும். ரெடியா? 100 டைம். ரெடி? ஓ மை காட். டைம் ஓடுது. டக்குன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து முட்டியில் வச்சிரு. ஜம்ப். போய் எடு. ஃபர்ஸ்ட்லேருந்து ஓடு. மிஸ் பண்ணிடாத. அடுத்த பால் கொடுங்கப்பா. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டக்குன்னு அட ஸ்பீடாக பண்ணுங்க. அடுத்த பால் வாங்கிட்டு வா. ஆமாம். சரி இன்னொன்று வாங்க. ட்ரை பண்ண. எவ்வளோ சார் இருக்குது? 20 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. நான் டெமோலாம் பண்ணி காமிச்சேன்டா. நீ அப்படி பார்க்காதடா. அவன் ஏதோ பார்க்குறான்பா என்ன. சரி, ஈஸியா இல்லையா? சரி பிங்க் ஷர்ட் வா. வெயிட் நான் கூப்பிடுறேன். வெயிட். ஓகேவா? ரெடி? நெக்ஸ்ட் பாய். ஓகே தம்பி ரெடியா? உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு? ஜெயிப்பீங்களா? ஜெயிப்பேன். கண்டிப்பா. அப்படிதான் ஒருத்தன் சொல்லிட்டு வந்தான்டா. சரியா? ரெடி ரெடியாரு? மாமா சின்ன பிள்ளைங்களாம் கை எடுத்துருங்க, பால் மேலே பட்டுரும். டேய் சொன்னதுக்காண்டி கொஞ்சம் தூரம் எடுத்துருவாடா. ரெடி? 3 வெயிட் அவங்கள பிடிச்சிக்கிட்டோம். ரெடி? ஸ்டார்ட். சூப்பர். ஒன்று முடிச்சிட்டான். அடுத்தது அங்க இல்லை, இங்க. பால் கொடுங்க. ஆண்ட்ரூ பின்னாடி பால் இருக்கு. பெருத்து பால் கொடுங்க. டக்கு கொடுங்க. அப்படிதான். சூப்பர். அடுத்த பால். அடுத்தது ஜம்ப். அடுத்த பால் எடுத்துக்க. இல்லை அது இல்லை. எத்தனை பால் பிடிச்சிருக்கேன் அது வரைக்கும்? 2. டைம் எவ்வளோ நேரம் இருக்கு? 35 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. விட்டான். அப்புறம் அடுத்தது. இதெல்லாம் கவுண்ட் பண்ணிடாதீங்கடா. 2 தான். சூப்பர். 3. அடுத்தது. வாங்க. நியூ செகண்ட். 10 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணலாம். 10 9 8 இது இல்லை 5 4 3 2 1. சூப்பர். எத்தனை? 3. ஓகே. சூப்பர். வெயிட் 2 தடவை கேர்ள்ஸ் ஆட்டிங்க. இப்போ நெக்ஸ்ட் பாய்ஸ் ஆட்டிங்க. இப்போ நெக்ஸ்ட் கேர்ள்ஸ். ஆடாதவங்க யார்? வாலண்டியர்ஸ். பாய்ஸ்
பாய்ஸ் 2 தடவை ஆடிட்டீங்கடா. இப்போ நெக்ஸ்ட் கேர்ள்ஸ். நீங்கள் கை தூக்குனாலும் அவங்கள தான் இப்போ கூப்பிடுவேன். அதனால உட்காந்துரு, வேறு வழியில் உட்கார். கேர்ள்ஸ் விளையாடாதவங்க யாரு? விளையாடாதவங்க இங்கே வந்து சைலண்ட். வெயிட் 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 கூப்பிட்றேன். இல்லை பின்னாடி. இவங்க விளையாட்டாங்களா நேற்று? சரி வாங்கம்மா. ஓகே ரெடி வந்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா கேர்ள்ஸ்? உங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. உங்கள் கான்ஃபிடென்ஸ் படி. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? இங்கே ஏதோ டெக்னிக் பா. சரிம்மா வாங்கம்மா. எப்பா இனிமேல் ட்ரெஸ் கூட ஃபாலோ பண்ணுப்பா இனிமேட்டு. ரெடி 3 2 1 ஸ்டார்ட். ஏம்மா ஜம்ப் பண்ணுமா? நடக்கக்கூடாது, ஜம்ப் பண்ணும். ஜஸ்ட் ட்ரை. ஓகே ரெடி ஸ்டார்ட். ஓகே அடுத்தது. அம்மா ஆனால் ஜம்ப் பண்ணும் சரியா? இவங்க ஒன்று வேற. அடுத்தது இப்போ எவ்வளோ செகண்ட் இருக்கு? இது எவ்வளோ இருக்கு? இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கான். 30 செகண்ட்ஸ் மோர். கை வைக்காது. கேர்ள்ஸில் அடுத்த யார் ரெடியாக இருக்கீங்க? விளையாடினவங்க விளையாடக்கூடாது. விளையாடாதவங்க யார் ரெடியாக இருக்கீங்க? சீனியரில் எல்லாம் அமைதியாக இருக்கீங்களே. அமைதியாக இருக்கும்போது தான் கூப்பிடணுன்னே தோணுதுப்பா. நீங்களும் சும்மா கை தூக்குங்க பேசாம. அம்மா யார் விளையாடலன்னு கொஞ்சம் பார்த்து எனக்கு எடுத்து கொடுங்கம்மா. நெக்ஸ்ட் எத்தனை? ஒன்று தானா? எப்போ எவ்வளோ நேரம் இருக்கு இன்னும்? 10 9 8 7 6 2. ஓகே ஃபைன். அவன் 3, நீ 3 தானம்மா? ஓகே சூப்பர். அடுத்தது கேர்ள்ஸில் யாராவது? கேர்ள்ஸில் பாய்ஸில் 2 முடிஞ்சிருச்சு. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? ஈஸி தான். உங்கள் முட்டியில் வச்சுக்கோங்க. முட்டியாண்டு வச்சு லாக் பண்ணிக்கோங்க. அப்படிதான். எங்கே அங்கே போயிச்சா? அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ரெடி. ஓ சூப்பர். ஏ அந்த பொண்ணுக்கு செட் ஆயிருச்சு. ஒரு ஃபார்மேட்ல போயிட்டு இருக்காப்புல. அடுத்தது சூப்பர். இந்த எவ்வளோ இருக்கு இன்னும்? 23 செகண்ட்ஸ். சூப்பர். 4வது பால். தம்பி ஒன்று மிஞ்சிட்டாப்பா. அடுத்தது. என்ன வேகம்! 8 7 6 5 4 3 2 1. சூப்பர். எத்தனைப்பா? 5. பெரிய கிளாஸ். சூப்பர். ஓகே சரி ஓகே. ஒரே கேள்வி. 5 தாண்டணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்கி. 5 தாண்டிடுவேன் சொல்கிற மட்டும். அப்பவும் எல்லாம் கை தூக்கிறீங்க. இவன் விளையாட்டானா? நீ இன்னைக்கு தான் நான் கூப்பிட்றேன் அவனை. சரி வா. இல்லை நீ இரு, நான் அவனை கூப்பிட்றேன். நீ சண்டே கிளாஸ்க்குலாம் வரல, உட்காரு. நோ கூப்பிடுங்கம்மா. சரி ஓகே. இன்னும் ஒரு பாய் தான் கூப்பிடுவேன். பாய்ஸு அவன் எப்படி? சீனியர் பாய்ஸ். ஆகாஷ் வாடா. ஆமாம் ஆகாஷ் வாங்க. ஆகாஷ் கை தட்டுக்கணும். வரலையா? ஆகாஷ் வாங்க. சீனியர் கிளாஸ் ஆகாஷ் வாங்க. இன்னைக்கு தானே வந்திருக்கேன். கூப்பிடுறேன்டா. பாய்ஸ் அமைதியாக இருங்கடா, பேசக்கூடாது. எல்லாருக்கும் பிளாக் ஷர்ட் வா. இருங்கடா கூப்பிடுறேன். சண்டே கிளாஸ் தான் வரீங்கடா. இருடா வாடா கூப்பிட்றேன்டா. இருங்கடா. அடுத்தது கேர்ள்ஸில் யாராவது ஒருத்தர் மட்டுமா? கேர்ள்ஸ் நீ வந்துருமா. அவ்வளோ இன்னைக்கு காம்படிஷன் முடிஞ்சிச்சு. ரெடி? நீங்கள் விட ஃபஸ்ட் இந்த அண்ணா முடிச்சுட்டோன்னே. இல்லைடா. ரெடி? பாய்ஸ் டீம் இந்த அண்ணனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ரெடி ஸ்டார்ட். டேய் முடிகிற வரைக்கும் வந்துடுறா. போ. அடுத்தது. ரெடி.
கை தட்டுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அடுத்து வந்துரு அடுத்த பால். வேற கேர்ள்ஸ் டீம் 5 பண்ணிட்டாங்க, பாய்ஸ் 6ஆவது பண்ணணும். இங்க வந்துரு. எத்தனை முடிச்சிருக்கா? 1. இங்க போடு. சூப்பர். பாய்ஸ் டீம் 2. அடுத்தது. டைம் எவ்வளவு முடிச்சிருக்கு? 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இன்னும் 15 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 11 10 9 8 7 6 5 4 2 1. என்ன அப்படியே போயிட்ட? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த பாப்பா. ஓகே, பாப்போமா? ரெடி? எங்க? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஸ்டார்ட். ட்ரை பண்ணுங்கம்மா. சூப்பர். சரி, ஓகே. 0.75 மார்க். தம்பி எவ்வளோ மார்க்கு முடிஞ்சிச்சா? 27. சூப்பர். கை தட்டுங்கப்பா. 12 11 10 9 8 7 6 5 4. ஓகே. 3 பாலா? ஓகே, பெரிய கைத்தில் கொடுத்துடலாம். அப்புறம் முச்சிக்கலாமா கேமே? எப்படி? ஓகே. இன்னைக்கு ஜெயிச்சது யாரு? இல்லை ஜெயிச்சது யாருன்னு கேட்டேன். எந்திரி மாமா. சூப்பர். எப்பா கிஃப்ட் பாக்ஸ் கொடுங்கப்பா. இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? உன் பேர் என்னம்மா? ரேகாஸ்ரீ. ஓகே, ஒரு பெரிய கைத்தட்டல். சூப்பர். உங்களுக்கு வேண்டிய கிஃப்ட் எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக பார்த்து எடுமா. ஏமா எடுக்கிறவங்களாம் சின்னதாக எடுத்துக்குவீங்க? உள்ள பெருசான கிஃப்ட் இருக்கு. ஜெயிச்சிட்டிங்கன்னா உள்ள பெரிய கிஃப்ட்லாம் இருக்கு, எடுத்துக்கோங்க. சூப்பர். ஓகே. சரி, ஓகே. டெய்லியும் கொஸ்டின் ஆன்சர் கேட்குறோம்ல, கொஸ்டின் ஆன்சர் கேட்டு மெடல் தரோம்ல, அதே மாதிரி இன்றைக்கும் கொஸ்டின் ஆன்சர் கேட்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பிகினர் ஆரம்பிக்கலாமா? ஓகேவா? ஃபஸ்ட்டு பிகினரை கேட்டால் பிகினர் மட்டும்தான் ஆன்சர் சொல்லணும். மற்றபடி பிரைமரி, ஜூனியர், சீனியர் அவங்களாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? புரியுதா? எல்லாரும் எஞ்சிங்கன்னா அப்புறம் கொஸ்டின் டிஸ்குவாலிஃபைட். ஆமாம், இது வெறும் பிகினர் கிளாஸ் மட்டும். பிகினர் கிளாஸ்லாம் கை தூக்குங்க. பிகினர் கிளாஸ் இருக்கு. பிகினர் கிளாஸ்லாம் கை தூக்குங்க. கிருபாக்கா, மார்த்தால் ஆண்டி, இவங்களுக்கெல்லாம் யார் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க? பாய்ஸ் பிகினர் யாரு? கை தூக்குங்க. பிகினர் கிளாஸ். ஓகே, ஃபைன். இங்க பாருங்க. ஓகே. பிகினர். சரி, பிகினர் கிளாஸ்க்கு மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ், வேற யாரும் சொல்லக்கூடாது. ஓகேவா? பிகினர் கிளாஸோட எஸ்டர்டே வசனம் என்ன? நேத்தோட வசனம். பிகினர் கிளாஸோட நேத்திய வசனம் யாருக்கு தெரியுமோ எஞ்சி நில்லுங்க. யாருக்கு தெரியுமோ ஏஞ்சி நின்று கை தூக்குங்க. நேத்து உங்க டீச்சர் சொல்லி கொடுத்த வசனம் என்னன்னு பிகினர் கிளாஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா எஞ்சி நில்லுங்க. யாருக்குமே தெரியலையா பாய்ஸ்? சரி, ஓகே. உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன். டே 1 டே 2 டே 3 3 நாள் முடிஞ்சதா? பிகினர்லாம் கொடுங்க. டே 1 டே 2 டே 3 3 நாள் முடிஞ்சதா? 3 நாளுக்குரிய மனப்பாட வசனம் ஏதாவது ஒன்று. எனி ஒன். பிகினர் கிளாஸ் மட்டும் ஏதாவது ஒரு வசனம். ஒரு வசனம் கூட தெரியலையா யாருக்கும்? கமான். யாருக்கு தெரியுமா? தெரிஞ்சா எஞ்சிங்க. வசனம் தெரியுறவங்க எஞ்சிக்கோங்க. மேல வா. சூப்பர். என்ன திரும்பி அக்கா மேடம், என்ன வசனம்? சரி, ஓகே. இந்த பொண்ணு ஸ்டேஜ் வந்ததுக்கே கிளாப் பண்ணலாம். கிளாப். சூப்பர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டினும் பிகினருக்காக தான்.
யாரு பிகினரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளே நமக்கு டீச்சர் சகல ஜெய கொடுக்கிற ஏய் ஏய் இல்லை இது டிஸ்குவாலிஃபேஷன் இதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சரி ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க வந்து இருக்குமா? நான் கூப்பிடுறேம்மா. பிகினர் கிளாஸுக்கு எஸ்டர்டே டாபிக் என்ன? பிகினர் கிளாஸ்க்கு எஸ்டர்டே டாபிக் நேத்து நம்பிக்கை எழும்புவேன். சூப்பர் சூப்பர் அது கொடுப்பீங்களா குழந்தை? நேத்து கதை பார்த்துருப்பீங்களே. ஜீவனாண்டே எழும்புவேன். உனக்கு தான் சூப்பர் ஒரு பெரிய கேள்வி கரெக்டான ஆன்சர் ஓகே சூப்பர் அடுத்தது Next ஒரே one. கொஸ்டின் பிகினர் கிளாஸ்க்கு ஒரே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நேத்து கதை பார்த்துருப்பீங்களே. ஓகே லிசன் பண்ணுங்க. கதை பார்த்துருப்பீங்களே. கதையில் ஒரு பொண்ணு இறந்து போச்சுல, அந்த பொண்ணோட அப்பா பேர் என்ன? பிகினர் இல்லையா? நேத்து கதையில வந்த அந்த பொண்ணோட அப்பா பேர் அப்படிதானே? அப்பா பேர் மெடல் மெடல் மெடல். சூப்பர் ஒரு பெரிய கைத்துல உன் பேர் என்னமா? நிசி நிசி ஜூடித் ரிஷி ஜூடித் சூப்பர் எல்லாம் கைத்துல கொடுங்க. ஒரே நாள்ல 2 மெடல் அடிச்சிருக்கா சூப்பர். நெக்ஸ்ட் ஓகே பிரைமரி. ஓகேங்களா? பிரைமரி பாய்ஸ் மட்டும் கை தூக்குங்க. பிரைமரி பாய்ஸ் பிரைமரி கேர்ள்ஸ் கை தூக்குங்க. ஓகேங்களா? நேத்து ஓகேவா? உங்களுக்கு சொல்லி கொடுத்த வசனம் நீங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும், வேற யாரும் ஆன்சர் பண்ணக்கூடாது. சாரி அவன் கொஸ்டின் கேட்டு முடிச்சிட்டான். நேத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்த வசனம். இங்க பாருங்கப்பா கை தூக்கி எஞ்சி நிக்கணும் தெரிஞ்சவங்க சரியா? யார் ஃபர்ஸ்டா நிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நாங்க சான்ஸ் கொடுப்போம். இயேசு அவனை நோக்கி விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க் 9:23. இன்னும் வேற யாராவது 2 பேர் வசனம் சொல்றீங்களா? வசனம் சொல்றீங்களா? நேத்திய வசனம் வாங்க. ஓகே வாங்க. பாய்ஸ்க்கு வரக்கா தெரியுமா நேத்து சொல்லி கொடுத்த வசனம்? பிரைமரி பாய்ஸ் கேர்ள்ஸ் தான் மெடல் வாங்குறாங்க, பாய்ஸ் வேஸ்டா? அதே கேள்வி தானே மறுபடியும் இப்போ புன ஆன்சரே சொல்லிட்டு போயிட்டாடா. விசுவாச கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க் 9:23. ஓகே கிளாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரைமரி. பிரைமரி பாய்ஸ் கேர்ள்ஸ் நல்லா கவனிங்க. லிசன் பண்ணுங்க. பாய்ஸ்ல இருந்து ஒரு மெடல் இன்னும் வாங்கலடா பிரைமரியில. பிரீத்தி அக்கா ஃபர்ஸ்ட் டே சொன்னாங்கல. சொன்னாங்க வெயிட் பண்ணுங்க. சொன்னாங்க அதுல வின்னு சொன்னாங்களே, வியோட ஃபுல் ஃபார்ம் பிரைமரி. பிரைமரி மட்டும் பிரைமரியா வெயிட் கீழே உட்காருடாலாம். எத்தனை பேர் இருக்காரு? ஒரே நிமிஷம் மறுபடியும் எல்லாம் உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காரு. இல்லை எல்லாரையும் உட்கார சொல்லி ஒரு நிமிஷம் ஓகே. இது பாருங்க இப்போ பிரைமரி பாய்ஸ்க்கு மட்டும் சரியா? பிரைமரி பாய்ஸ் யார் ராண்டா? பிரைமரி பாய்ஸ் டே பாய்ஸ் கொஞ்சம் இங்கே கேளுங்க. பிரைமரி பாய்ஸ்லாம் யார் கை தூக்கு? உங்களுக்கு மட்டும் தான் கேள்வி இப்போ ஓகேவா? கேள்றோம். அதான் பிரீத்தி அக்கா சொன்ன வியோட ஃபுல் ஃபார்ம். வாங்க மெடல். பாருங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க கை தூக்க கூடாது, ஏன்னா உங்களை மாதிரி 10 பேர் கை தூக்குவான். கை தூக்கி எந்திரிச்சு நிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓகேவா? இப்போ பிரைமரி கேர்ள்ஸுக்கு ஓகே இல்லை நானும் கீழே கேட்கல. பிரைமரி கேர்ள்ஸ்க்கான கொஸ்டின் இப்போ ஓகேவா? பிரைமரி கேர்ள்ஸ்க்கான கொஸ்டின் ரெடி? நேத்து கதையில வந்த அந்த பொண்ணோட வயசு. ஃபர்ஸ்டா எந்திக்கணுமா? அந்த பொண்ணு எந்திரிச்சுமா? 12 வயசு. சூப்பர். அடுத்த கொஸ்டின் ஜூனியருக்கான கொஸ்டின். பிரைமரி எல்லாம் உட்கார்ந்துருங்க. ஜூனியர் எல்லாம் கை தூக்குங்க. ஜூனியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கை தூக்குங்க. ஓகே
அடுத்து உங்களுக்கான கொஸ்டின் தான். எல்லாம் ரெடியாக இருங்க. கை தூக்குனா பார்த்தாது. கை தூக்கி எந்திரிச்சு யார் ஃபஸ்ட்டாக நிற்கிறீங்களோ அவங்களுக்கு தான், ஓகேவா? வேறு யாருக்கும் கிடையாது. கை தூக்கி எழுந்து நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, ரெடி? எவ்வீரு யாரு? அந்த பொண்ணு. எவ்வீரு யாரு? பிரைமரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஜூனியர் பாய்ஸ் அண்ட் ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஜபாலய தலைவர். ஜபாலய தலைவர். சூப்பர். எல்லாரும் பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அடுத்த கொஸ்டின். ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெடியா இருங்க. ஜூனியருக்கான வேர்ஸ். எஸ்டர்டே வசனம். நேத்து சொன்ன வசனம். ஓடி 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 ஓடி. பா, பாய்ஸ்ல ஒருத்தன் வந்துட்டான்டா. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தன்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற யாராவது வசனம் சொல்றீங்களா? கை தூக்க கூடாது, எஞ்சி நிக்கணும். புஸ் வந்துருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தேடுகிறவர் என்றும் ஓகே ஓகே, ஒரு பெரிய கைத்துல கொடுத்துலாம். நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு கொஸ்டின் ஜூனியருக்கு. கடைசி கொஸ்டின் ஜூனியருக்கு. லிசன் பண்ணுங்க. லாஸ்ட் கொஸ்டின். பி ரெடி? பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனை வருஷம் வியாதியா இருந்தா? 12 வருஷம். பெரிய கைத்தட்டல கொடுத்துடலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்தது சீனியர். ஜூனியருக்கு வாய்ப்பு முடிஞ்சது. சீனியர் கேர்ள்ஸா பாய்ஸா? டே பாய்ஸ், பெருந்தன்மையா நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்லாம் எவனும் சொல்லக்கூடாது, சரியா? சரி, ஒன்று பண்ணுவோம். சீனியர் பாய்ஸ்க்கான கொஸ்டின் இப்போ. ஓகே ஓகே, சீனியர் பாய்ஸ்க்கான கொஸ்டின் ரெடியா? கதையில வந்து ஏசப்பா எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போனாரு? ரொம்ப ஈஸி. ஃப்ரம் டு மட்டும் தான் கேட்குறேன். யோசிச்சிங்கன்னா சொல்லிடலாம். யோசிங்க. இல்லை நீ இல்லை, சீனியர் மட்டும் தான் சொல்லணும். நேற்று ஏசப்பா சொன்ன கதையில எங்க இருந்து எங்கே போனார்? பாய்ஸ் சொல்லுங்க. ஆகாஷ். ஏய் சைலன்ட் சைலன்ட். இங்க பாருங்க. பிரைமரி பாய்ஸ் சொல்லுங்கடா. கேர்ள்ஸ் இல்லைம்மா, உனக்கும் தெரியுமா? இவளுக்கும் சொல்லி கொடுத்துறீங்களா? ஓகே, இன்டர் கேர்ள்ஸ் சொல்லுங்க. யாருக்குமே தெரியலையா? ஏசப்பா எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போனாரு? ஜமீனா எவீரா இல்லையா? ஜூனியர் கேர்ள்ஸ் சூப்பர், வாமா. சீனியர் கேர்ள்ஸ் ஜூனியர் கேர்ள் உங்க क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்றா. கலிலேயால இருந்து கதரை. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கதரை. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சீனியர் கேர்ள்ஸ் ரெடியா இருங்க. அடுத்த क्वेश्चंस சீனியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருக்கும் தான், சரியா? நேத்து சொல்லி கொடுத்த வசனம். வசனம்டா, நேத்து சொல்லி கொடுத்த வசனம். ஏ ஏ ஏ ஏ ஏ யார் அங்க பார்க்க கூடாது. இங்க ஸ்டேஜ் இங்க இருக்கு. அடடட, என்ன நேத்து சொல்லி கொடுத்த வசனம்? ஈஸி தான், டக்குன்னு. யாரு? ஜூனியர் யாராவது இருக்கீங்களா? நேத்து சொல்லி கொடுத்த வசனம், நேத்து கிளாஸ்ல சொல்லி கொடுத்த வசனம். ஜூனியர் கிளாஸ், சீனியர் கிளாஸ். ஓ சூப்பர். ஓகே, இன்னுமா இழுத்துறது விட்ட மாதிரி இருக்கு. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில்
ஏனெனில் தேவனிடத்தில் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் ஓகே 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 சூப்பர். ஜூனியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யாராவது ரெடியாக இருக்கீங்களா? வசனம் தெரியுமா? தெரிஞ்சா இன்ச்சின்னு இல்லைங்கப்பா டக்குன்னு. அந்த கொஸ்டினே உனக்கு தெரியாதுடா. ஆமாம், ரெடி ரெடி ரெடி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? மூணாவது மெடல் வாங்கியிருக்காங்க. சூப்பர். சீனியருக்கான கடைசி கொஸ்டின் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் கொஸ்டின் அவ்வளோதான். ஓகேங்களா? ரெடியா இருக்காப்ல? ஏசப்பா ஒரு ஊருக்கு போனாங்கல்ல, அந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் ஏசப்பா கிட்ட என்ன சொன்னாங்க? ஏசப்பா கிட்ட என்ன சொன்னாங்க? டேய் தெரிஞ்சா சொல்றேன். ஆக்கா சொல்றேன். வா ஓடியா வா 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 எந்திரி. ஆக்கா தெரியாதா? தெரிஞ்சவங்க எந்திரி சொல்லுங்க. டக்குன்னு எந்திரிங்க. நோ ஜூனியர், ஒன்லி சீனியர். ஜூனியர் எந்திரிங்க. ஓகே ஓகே. அந்த பொண்ணு செத்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. செத்து போயிட்டா, படுத்து படுக்க ஆயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு தான். சூப்பர். எல்லாம் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஓகே, இன்னைக்கு யாரெல்லாம் மெடல் வாங்கினீங்களோ கொஞ்சம் எஞ்சி நில்லுங்க. இன்னைக்கு வாங்கினவங்க மட்டும் மெடல் வாங்கினவங்க மட்டும் எஞ்சி நில்லுங்க. மேக்ஸிமம் யாரு? 4 மெடல் யார் வாங்கியிருக்கீங்க? 4 மெடல்ஸ் யார் வாங்கல? 3. சூப்பர். 3 2 பேரும் வாங்கியிருக்கீங்களா? 4 மெடல் வாங்கியிருக்கியா? இல்லைல்லம்மா, இன்னைக்கு 3 மெடல் வாங்கினவங்க யார்? சூப்பர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? சரி, இங்கே பாருங்க, மெடல் எல்லாமே கவுண்டபிள். சரியா? 6th டே அன்னைக்கு உங்களுக்கு எல்லாரும் மெடல் கொடுப்போம். மெடல் வாங்கினவங்களுக்கு gift கொடுப்போம். ஓகேவா? இது வரைக்கும் யார் மேக்ஸிமம் மெடல் வச்சுருக்கீங்கன்னு தெரில. எல்லா மெடலையும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மெடல் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட காட்டணும். இத்தனை மெடல் நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்து காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் gift இருக்குது. சரியா? ஓகேவா? சரி, ஓகே. ஜெரிஷா வந்து ஃபர்ஸ்ட் டே வசனம் சொன்னாங்களா, ஆனால் மெடல் யாரும் கொடுக்கலையா? இப்போ அவங்களுக்கு குத்துடலாமா? வாங்க மேலே வாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? நல்லா கிளாப் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஜாலியாக இருக்கீங்களா? சொல்லக்கூடாது. எஸ் சொல்லுங்க. சத்தமா. ஓகே. வெறும் எஸ்ஸுக்கு மட்டும்தான். சரி, வெரி குட்டாக இருக்கீங்க. எல்லாம் கிளாப் பண்ணலாமா? பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு ஆண்டி சொன்னாங்க காலையில், என்ன ஒரு ஒபீடியன்ஸ். எல்லாம் கிளாப் பண்ணலாம். வெரி குட், தட்ஸ் குட். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். ஓகேயா தம்பி? க்ரீன் கலர் ஷர்ட். அப்படி லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். இங்கே வந்துடுவீங்க. ஓகேங்களா? என் கூட. ஓகே. டெய்லி உங்களை கொஸ்டின் கேட்டு மெடல்லாம் போடுவாங்க தானே? இன்றைக்கும் கொஸ்டின் கேட்க போகிறேன் நான். யாருன்னா, இன்றைக்கி யார் நடத்துகிறாப்பா? வாலண்டியர் பாய்ஸ் வாங்க, உங்களுக்கு தான் கேள்வி. வாங்க. கேர்ள்ஸ் நினைப்பாங்க, அப்பா தப்பிச்சுண்டா அப்படின்னு. ஓகே, வாலண்டியர்ஸ் பாய்ஸுக்கு மெடல்ஸ் இருக்கா? ஓகே. சரி, வாலண்டியர் பாய்ஸுக்கு கொஸ்டின் கேட்கலாமா? டெய்லி உங்களை கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கும் மெடல் வேணுமா இல்லையா? ஓகே, சரி. இன்னைக்கு என்னப்பா தலைப்பு? அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. மேலே நோக்கி எழும்பு. பார்க்காம சொல்லணும். சொல்லுங்க. மேலே நோக்கி எழு. யார் ஆன்சர் பண்ணா ஃபஸ்ட்டு? முரளியா ஃபஸ்ட்டு? யார் உண்மையை ஒத்துக்கங்க. சீக்கிரம் ஒரு மெடல் கொடுங்க. சரி, ஆண்டி ஒரு மெடல் போடுவாங்க. ஆண்டிகிட்ட கொடுப்பா. கை தட்டுங்க எல்லாம்.
ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மேலே நோக்கி எழும்புவேன்னு சொல்கிறீங்களே, இங்கிலீஷில் ஏதாவது ஒரு வேர்டு சொல்லுங்கள் அதுக்கு. இங்கிலீஷில் அதுக்கு ஏற்ற மாதிரி அது புக்கிலலாம் இருக்குது. மேலே நோக்கி எழும்பேன், மேலே அப்படின்னா. இருங்க, கொஸ்டின் வந்து வாலண்டியர் பாய்ஸ்க்கு. அப்பு இல்லை, ஃப்ளை இல்லை. வெரி குட் முரளி, கிளாப் பண்ணலாமா? வெரி குட், வாங்க வாங்க. மெடல் வாங்குங்க. ஓகே ஓகே, இன்னும் லாஸ்ட் கொஸ்டின். ஓகேயா, யார் வாங்குறதுன்னு பார்க்கலாம். வந்துருங்க, இப்படி வந்துருங்க, வாங்க, ஜாயின் த டீம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சரி ஹைன்னு கேட்குறீங்களா கொஸ்டின்? அண்ணாங்களா ஆன்சர் பண்ணுறாங்களா? கையே இல்லையா? ஆன்சர் பண்ணி மெடல்லாம் வாங்குறாங்க, கிளாப் பண்ணீங்களா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ஆண்ட்ரூ ரெடியாக இருக்காப்புல மைக்லாம் வச்சுட்டு. ஓகே, ஹை அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது மனசில்? ஹை அப்படின்னா ஆன்சர் பண்ணிட்டான்ப்பா. ஸ்மார்ட்டாக இருக்காங்கப்பா எல்லாரும். லேட் ஆகும்னு நினச்சேன். பரலோகம். ஓகே, வெரி குட். எல்லா பாய்ஸு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, வாங்க முரளி அண்ணா 2 மெடல் வாங்கியிருக்காங்க. வாங்க ஆரோன் அண்ணா, கிளாப் பண்ணுங்க. வெரி குட். ஓகே, போகலாம். ஓகே, ஸோ இன்னைக்கோட தலைப்பு உங்களுக்கு என்ன பேச போகிறாங்கன்னா, மேலே நோக்கி எழும்புவேன். நல்லா கவனிங்க. அப்போ இங்கிலீஷில் வந்து முரளி அண்ணா என்ன சொன்னாங்கன்னா ஹை. சில பேர் அப்புன்னு சொல்லிங்க. அப்புனா மேலே. இப்போ நம்ம மேல் வீட்டில் இருக்கோம், அதுனா அப்பு. டவுன்னா கீழே. ஹை அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர உயர, அங்கே மேலே, இன்னும் மேலேனா ஹை. இப்போ ஹை ஜம்ப் தானே சொல்லுவாங்க, அப் ஜம்ப் சொல்லுவாங்களா? ஹை ஜம்ப் தானே சொல்லுவாங்க, அப் ஜம்ப்னு எதனா இருக்கா? இல்லைல்ல, ஹை. அப்போ குதிக்கிறது, அப்போ பறக்கிற நிலைமை வந்ததுன்னா அது பேர் ஹைன்னு சொல்லுவாங்க. கவனிக்கிறீங்களா? ஓகே, சரி ஹைனா என்ன உங்களுக்கு மனசில் வருதுன்னா, முரளி அண்ணா என்ன ஆன்சர் பண்ணாங்க? பரலோகம். எஸ், நல்லா கவனிங்க. நம்ம எங்கே போகணும்? எல்லாரும் பரலோகத்தை நோக்கி போகணும். ஓகே, 2 வழி இருக்கு. ஒன்று, அந்த இது எடுங்கப்பா, மாடல் எடு. 2 வழி இருக்கு. ஓகேயா, நம்ம போனோம்னா எத்தனை வழி இருக்கு? 2 வழி இருக்கு. என்ன வழி? ஒன்று ஹெவன், இன்னொன்று ஹெல். என்னது? ஒன்று என்னது? ஹெவன், இன்னொன்று ஹெல். எங்க நிறைய பேர் போறாங்க? நிறைய பேர் எங்க போறாங்க? ஹெல்லுக்கு. கொஞ்சம் பேர் எங்க போறாங்க? ஹெவனுக்கு. நீங்களாம் எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க? ஹெவனா ஹெல்லா? ஹெல்லா. ஹெல்லுனா நரகம், எரியிற அக்கினி. போட்டாங்கன்னா வெந்து போயிடும், அப்படியே துடிப்போம். ஹெவன் வேணுமா ஹெல் வேணுமா? ஹெவன் வந்து கோல்டன் ரோட்ஸ் இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பசியே எடுக்காது, ஜாலியாக இருப்பீங்க, என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே கிடைக்கும், அங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் நரகம்னா எரியும், உடம்பெல்லாம் எரியும். ஆனால் நம்ம சாகவே மாட்டோமா? புழு வந்து நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? செத்துறோம்ல. புழுவை நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? அந்த நரகத்தில் புழு கூட உயிரோடு இருக்குமா? அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ நான் தான் நரகத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எரியிறேன்னா நான் சாக மாட்டேன்னா, வலிச்சுட்டே இருக்கும். செத்தா கூட பரவாயில்லன்னு நினைப்போம்ல, ஐயோ எரியிறோமே செத்தா கூட. ஆனால் சாகவே முடியாது, எரிஞ்சிட்டே இருப்போம், வலிக்கும், எரியும், கத்துவோம், கதறுவோம். அப்போ ஹெவன் வேணுமா ஹெல் வேணுமா? ஹெவன் தானே எல்லாருக்கும் வேணும், ஆமாவா இல்லையா? ஓகே, இன்னைக்கு நான் ஒரே ஒரு வேர்டு சொல்ல போகிறேன். ஓகே, அந்த வேர்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம எங்கே போவோம்? ஹெவனுக்கு போகலாம். இன்னைக்கோட டாபிக் என்ன சொன்னாங்க? மேலே நோக்கி எழும்புவேன். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொன்னாங்க? ஹை. எல்லாம் சொல்லுங்க, ஹை. ஹையோட ஸ்பெல்லிங் சொல்லு ஷாலோம். HIGH. வெரி குட் ஷாலோம், கிளாப் பண்ணுங்க. ஓகே, HIGH. நல்லா கவனிக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. HIGH சொல்லுங்க. ஹெச் ஹை சொல்லுங்க. நான் கொஸ்டின் கேட்பேன், ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட். ஓகே, HIGH. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெச்
நல்லா கவனிக்கிறீங்களா? முதல் ஹெச் வந்து என்னன்னா ஹோலி. ஹெச் என்னன்னா ஹோலி. ஹோலி பண்டிகை இல்லை. ஹோலினா என்னது? பரிசுத்தம். சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக எழும்புவேன் ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சிங்கள, அதான் ஹோலினஸ். முதல் நமக்கு என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். எங்கே? உள்ளுக்குள்ள. உள்ள நம்ம என்ன பண்ணணும்? ஆத்மா பரிசுத்தமாக இருக்கணும். ஓகே, எந்த தீட்டும் படக்கூடாது, எந்த பாவமும் செய்யக்கூடாது, உங்களை நீங்கள் கரைப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் என்னது? ஹோலினஸ். ஓகேயா? புரியுதா? ஓகே, செகண்ட் ஹெச் ஐ. ஐ ஃபார் இன்டிமெசி. இன்டிமெசினா என்னன்னு தெரியுமா? ஜீசஸ் கிட்ட க்ளோஸாக இருக்கிறது. ஜீசஸ் கிட்ட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் போது தான் மேலே பறக்க முடியும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா ஹையாக பறக்கணுமா இல்லையா? ஹையாக பறந்தால் தானே பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ ஹோலியாக இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகலாம். ஜீசஸ் கிட்ட க்ளோஸாக இருந்தீங்கன்னா, இன்டிமெசியாக இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகலாம். ஜீசஸ் கிட்ட க்ளோஸானா என்ன? டெய்லி ப்ரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும். நீங்கள் இது மாதிரி விபிஎஸ்க்கு வரீங்க, சண்டே கிளாஸ்க்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஜீசஸ் கிட்ட எப்படி ஆகிடுவீங்க? க்ளோஸாக ஆகிடுவீங்க. ஓகேங்களா? தேர்டு லெட்டர் என்னது? வெரி குட், ஸ்மார்ட்டாக இருக்கீங்களே. ஹெச் முடிஞ்சிருச்சு, ஐ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஜி. ஜீனா என்னது? குட். நான் வேறு எதுவுமே சொல்ல. நீங்கள் எப்படி இருக்கணும்? குட்டாக இருக்கணும். குட்டுனா என்னக்கா? நான் ஹோலின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஹோலிக்கும் குட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஹோலினஸ் உள்ளான இருதயத்தில் இருக்கிறது. குட் உங்களோட வெளி அப்பியரன்ஸ், உங்களோட வெளி கேரக்டர். நீங்கள் எப்படி மற்றவங்கிட்ட பேசுகிறீங்க, மற்றவங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, இதுதான் குட் கேரக்டர். நீங்கள் குட் பாயா பேட் பாயான்னு எப்படி வச்சு பார்க்குறாங்க? நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சு என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? இந்த பொண்ணு ரொம்ப குட்டு, இந்த பொண்ணு ரொம்ப பேடு, இந்த பையன் ரொம்ப குட்டு, இந்த பையன் பேடு சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்கள் அண்ணா எவ்வளோ குட்டு தெரியுமா, உங்கள் அக்கா எவ்வளோ குட்டு தெரியுமா, உன் தம்பியை பார்த்து கற்றுக்கோ, அவன் எவ்வளோ குட்டாக இருக்கான், சொல்கிறாங்களா இல்லையா? ஏன்? நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவங்களை வந்து பின்னாடி பேசக்கூடாது. நீங்கள் வந்து கீழ்ப்படியணும், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படியணும், டீச்சர்ஸையே புறம் பேசக்கூடாது. யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்கள பற்றி பேசக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, இதை நம்ம கேட்டுக்கலாம், கேட்டு நம்ம நடந்துக்கலாம். இதெல்லாம் தான் குட்டு. இப்படி குட்டாக இருந்தால் தான் நம்ம எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். பேடா இருந்தீங்கன்னா எங்க போவீங்க? யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், பேடா இருந்தா ஹெல்லுக்கு தான் போகணும். ஓகே, நீங்க குட்டா இருந்தீங்கன்னா மேலே பறந்து பரலோகத்துக்கு ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் லெட்டர் ஹெச். ஹெச் ஐ ஜி ஹெச். ஐ ரிப்பீட், ஹெச் ஃபார் ஹோலினஸ், ஐ ஃபார் இன்டிமெசி. இன்டிமெசி சொல்லுங்க. இன்டிமெசி அப்படின்னா க்ளோஸ்னஸ் டு தி லார்ட். ஓகே, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது தான் இன்டிமெசி. தேர்டு ஜி ஃபார் குட். நெக்ஸ்ட் ஹெச். ஹெச் ஃபார் ஹம்பிள். ஹம்பிள்னா என்ன? தாழ்மையாக இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க், நான் இதில் டேலண்டடு, நான் செம்மையாக டான்ஸ் ஆடுவேன் தெரியுமா, நான் அது பண்ணுவேன் தெரியுமா, நான் இது தெரியுமா. நோ, ஜீசஸ் முன்னாடி நம்ம எல்லாரும் தாழ்மைப்பட்டிருக்கலாம். நம்ம என்ன வேணால் படிச்சிருக்கலாம், எத்தனை பட்டம் வேணால் இருக்கலாம், அதெல்லாம் வேஸ்ட்டு, டஸ்ட்பினில் தான் போவோம். ஜீசஸ் வரும்போது நீ எவ்வளோ படிச்சிருக்க, உன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுமா, உனக்கு அவார்டு தரேன்னு கேட்கவே மாட்டார். எனக்காக நீ என்ன செஞ்சன்னு தான் கேட்பார். அப்போ நம்ம படித்த படிப்பு, அக்கா அப்போ படிக்கக்கூடாதா? உலகத்துக்காக நீங்கள் படிச்சுக்கலாம், ஆனால் அது பெருமை சாட்டி நம்ம வாழ்கிறது வேஸ்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், பெருமையாக என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது, பெருமையாக இருக்கக்கூடாது, ஹம்பிளாக இருக்கணும். ஓகேங்களா? ஹம்பிளாக இருக்கணுமா இல்லையா? எஸ்ஸா நோவா? ஓகே, நான் வந்து நான் யார் தெரியுமா, நான் சர்ச்சிலே பெரிய ஆள், நான் தான். நோ, ஜீசஸ் முன்னாடி எல்லாரும் ஹம்பிள். ஆமாவா இல்லையா? பாஸ்ட் ஆண்டி சொல்லுங்க. பாஸ்ட் ஆண்டி தாழ்மையாக இருக்கணுமா இல்லையா? அதை தானே சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ பாஸ்ட் ஆண்டி இருந்தாலும் ஆண்டி நினைப்பாங்களா நான் தான் பாஸ்டம்மா? இல்லை. ஓகே, ஹம்பிள்னஸ். எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்?
ஹம்பிளாக இருக்கணும். இதுதான் ஆண்டவர் பார்க்குற ஒரு நல்ல குணம். ஸோ பி ஹம்பிள் ஆல்வேஸ். ஏன் சொல்கிறோன்னா, ஆண்டவர் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்? பெருமை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாரா, தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறாரா. அந்த கிருபை தான் நமக்கு வேணும். கிரேஸ் ஆஃப் த லார்ட். எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஹெச் ஃபார் ஹோலினஸ். பரிசுத்தமாக இருக்கணும். உங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது. தேவையில்லாமல் ஃபோன் நோண்டுறது, ஃபோனில் அன்வான்ட் வீடியோஸ் பார்க்குறீங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்க, மம்மிக்கு தெரியும், மம்மி பார்க்கும்போது மாற்றிடுறீங்க. வெளி ஃப்ரெண்ட்ஸோட சினிமாக்கு போகிறது, வீட்டில் சொல்லாமல் வெளியே போகிறது, இது எல்லாமே பாவம் தான். இதெல்லாம் பண்ணலன்னா நீங்கள் ஹோலி. எல்லாமே எந்த மறைவும் இல்லை. உங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் எதுவுமே மறைக்கலை, எனக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை, எங்கள் டீச்சருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வெரி குட், நீங்கள் ஹோலியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இன்டிமெசின்னு சொன்னேன். காட்குள்ளே நல்ல, ஜீசஸ்குள்ளே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்டிங். ஜீசஸ் இஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் நினைக்கலாம், என் உலகத்தில் யாருமே இல்லை, எனக்கு ஃப்ரெண்டே இல்லை, என் கிளாஸில் எனக்கு யாரு கூடயும் பேச மாட்டாங்க, என்னை எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க. யாருமே வேணாம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் யார் வேணால் உங்களை விட்டுட்டு போகலாம், ஆனால் ஜீசஸ் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்றுப்பீங்களா இல்லையா? ஏற்றுப்பீங்களா இல்லையா? அவர் ரெடியாக இருக்கார். யாராக இருக்க? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க அவர் ரெடியாக இருக்கார். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவீங்க? வாடா போடாலாம் பேச முடியுமா? பாசமாக பேசுவீங்க, உரிமையாக பேசுவீங்க, ஆமாம் தானே? நல்லா எல்லாமே ஷேர் பண்ணுவீங்க, ஆமாம் தானே? அதே மாதிரி தான் ஜீசஸ். எனக்கு இது கஷ்டமாக இருக்குது ஜீசஸ், எனக்கு இது ஈஸியாக ஆக்கித்தாங்க, எனக்கு படிப்பு வரல, எனக்கு ஞானம் கொடுங்க, எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் இதை சால்வ் பண்ணுங்கள். எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஜீசஸ் யார்? உங்களோட ஃப்ரெண்ட் இல்லை. வெரி குட். சொல்லுங்கள், யார்? ஏசப்பா யார்? பெஸ்ட் ஃப்ரெண்ட். கிளாப் பண்ணலாமா அவனுக்கு? ஃப்ரெண்ட் இல்லை அவர் யாரு? பெஸ்ட் ஃப்ரெண்டு. பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா, பெஸ்ட் ஃப்ரெண்டு முக்கியமா? என்ன ஜெயந்தி, பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே? ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ரொம்ப முக்கியம், ஆமாம் தானே? அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ ஜீசஸ் யார் உங்களுக்கு? பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே சார். தேர்ட் என்னது? குட். குட்டாக இருப்பீங்களா? எல்லாமே குட்டாக இருப்பீங்களா? போய் பேசுவீங்களா? பேச மாட்டீங்கல்ல? திருடுவீங்களா? திருட மாட்டீங்கல்ல? சேட்டை பண்ணுவீங்களா? பின்னாடி பேசுவீங்களா? டீச்சர், அந்த டீச்சர் அப்படி தான், வேறு வேலையே இல்லை, அது சரியானது, அது ஒரு லூஸு, அப்படி பேசுவீங்களா? எனக்கு தெரியும். சொல்லுங்கள், அப்படி தானே பேசுனீங்க? இனிமே பேசக்கூடாது. இப்போ இது வரைக்கும் பேசியிருந்தா அதுக்கு ஒன்றுமே தெரியாது, நீ வேறு அது எதுக்கெலாம் கிளாஸ்க்கு வருதுன்னு தெரில. நோ, அவங்க யார்? உங்களை விட பெரியவங்க. காலேஜ் பசங்களாம் பேசுவாங்க, ஆமாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரில, எதுக்கு தான் படிச்சுட்டு வந்தாங்களோ தெரில, நம்மளே நோ, அவங்க யார்? நம்மளை விட பெரியவங்க. நம்ம என்ன பண்ணணும்? மதிக்கணும். உங்கள் டீச்சர்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ், உங்களோட சொந்தக்காரங்க, எல்டர்ஸ், ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ், ஆமாம் தானே? ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ்ன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லித்தராங்க. இதெல்லாம் இந்த கேரக்டர்ஸ்லாம் இருந்தால் தான் நம்ம எங்கே போக முடியும்? பரலோகத்திற்கு. இல்லைன்னா நரகம். ஓகே, எல்லாருக்கும் பரலோகம் போகணும்னு ஆசையா இல்லையா? ஆசை. ஓகே பாய்ஸ், இப்போ பாய்ஸ் டர்ன். யார் இந்த ஹை ஓட லெட்டர்ஸ் எல்லாம் சொல்ல போகிறா? வா. H for Oli, I for intimacy, G for good, H for humble. வெரி குட். எந்த கிளாஸ் நீங்கள்? 4th ஸ்டாண்டர்ட். பாய் கிளாப் பண்ணலாமா? எல்லாருக்கும் தம்பி கிளாப் பண்ணலாமா? கிஃப்ட் இருக்கா? கிஃப்ட் இல்லையா? ஏதோ கிஃப்ட் கொடுங்களேன்ப்பா. ஏதா பெண்ணு கொடுங்கப்பா. எல்லாம் கிளாப் பண்ணலாமா? கிளாப் பண்ணுங்க. குட் பாய். கேர்ள்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தவங்க இருக்கீங்களா? வாங்க. நேற்று உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சா இல்லையா? வாங்க. சிட் டவுன்.
H for holy, I for intimacy, G for good, H for humble. வெரி குட். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். கிளாப் பண்ணலாமா? உங்கள் பேர்? ஷாரு. கிளாப் பண்ணலாமா? ஓகே. கிளாப் பண்ணுங்க. ஓகே. காட் bless you. சே தேங்க்யூ. இல்லை திருப்பி காட் bless you சொல்லுங்கள். ஓகே. காட் bless you. திருப்பி சொல்லுங்கள். காட் bless you சொல்லுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. காட் bless you. தேங்க்யூ. சரி ஓகே. இன்னைக்கு விபிஎஸ் எத்தனாவது நாள்? 4th day. சரி இன்னைக்கான டாபிக் என்னது? மேலே நோக்கி எழும்புவேன். சரி ஓகே. இன்னைக்கு 4th டேன்றீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து 4th டே வரைக்கும் எடுத்த சாங்ல வந்து உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல பலனடைந்து எழும்புவார்கள். அந்த song. ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன கத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு வந்து கழுகு வந்து எப்படி தேவனை காத்திருந்து எழும்புதோ அது. சரி ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து 4th டே வரைக்கும் நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நிறைய குட் ப்ராக்டிஸ்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. நமக்கு வந்து லேசினஸ் இருக்கக்கூடாது, கத்தருக்காக காத்திருக்கணும்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி ஓகே. இன்னைக்கு விபிஎஸ் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்தது. இந்த 4 நாள்ல என்னெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க? ஸ்டோரி, கேம்ஸ், வேர்ட்ஸ். அதுல என்ன ஸ்டோரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது? 4 நாள் ஸ்டோரியில உங்களுக்கு எந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தது? சரி இந்த 4 நாள்ல வந்து எந்த நாளுடைய சாங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது? அப்புறம் அது என்ன சாங்? ஓகே. இந்த 4 நாளோட டாபிக் என்னது? பரிசுத்தமாய் எழும்புவேன், நம்பிக்கையோடு எழும்புவேன், ஜீவன் அடைந்து எழும்புவேன், மேலே நோக்கி எழும்புவேன். நீங்க 4 days வந்து விபிஎஸ் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு 4 daysல வந்து ஒரு வசனம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு எந்த வசனம் ஞாபகம் இருக்கு? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23. உங்களுக்கு 4 daysமே வந்து சாங்கு, கேம்ஸ், கிளாஸ்ல வந்து ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? உங்களுக்கு இன்னைக்கு வந்து விபிஎஸ் எப்படி போச்சு? சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கழுகு பத்தி எடுத்திருப்பாங்க. கழுகுக்கு காத்திருக்கிறதுனா என்னது? ஜெப பண்ணி காத்து.
கழுகு கிட்ட இருக்க ஸ்பெஷல் ஒரு 5 வந்து விஷயத்தை உங்களுக்கு சொன்னாங்கல்ல. ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங், விஷன், ஃபியர்லெஸ். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு அண்ணங்கள்லாம் வந்து சாங் சொல்லி கொடுத்தாங்கல்ல. அந்த சாங்ஸோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன? எங்க இயேசு இரக்கம் உள்ளவர்.